ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் ஒரு மூன்றாவது நபருடைய தலையீட்டை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அந்த மூன்றாவது நபர் வாண்டடாக தலையிடுறாரு, வேறு வழி இல்லாமல் நம்ம ஏற்றுக்கிறோமா அப்படின்ற கேள்வி. இது வந்து CNN ஊடகம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ப்ரோ டெமோக்ரட் ஊடகம்னு சொல்லக்கூடியது. அவர்கள் சொல்லியிருக்கிற செய்தி என்னென்னா, யூஎஸ் ரோல் லிமிட்டட் டு கெட்டிங் இந்தியா அண்ட் பாக் டு டாக் அப்படின்றது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தி, அவங்க ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி. இது பெருசாக இது விவாதிக்க விரும்பல நான். ஏனென்றால் இன்றைக்கி பேசும்போது கூட பிரதமர் மோடி அவர்கள் தெளிவுபடுத்திட்டார், மத்தியஸ்தம் வந்து நாங்கள் பெரிதாக விரும்பவில்லை, இது வந்து பைலேட்ரல் டாக் தான். காஷ்மீர் கூட பாகிஸ்தான் கூட பேசுவது 2 விஷயங்கள் தான். ஒன்று பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஒப்படைப்பது, இன்னொன்று தீவிரவாத முகாம்களை அழிப்பது, தீவிரவாதிகளுக்கு புகலிடம் கொடுக்காமல் இருப்பது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு கேட்டால், பாவல்பூரில் லஷ்கர்-இ தொய்பாவோட தலைமையகத்தை முழுவதுமாக அழித்திருக்கிறோம். இப்போ அவர் கேட்டார் இல்லையா, 4 பேரை பிடிச்சிட்டிங்களா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு. 4 பேரை பிடிக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் அந்த 4 பேரை உருவாக்கியவர்களை அழித்திருக்கிறோமா இல்லையா? இப்போ ஹஃபீஸ் சயீத் வந்து அந்த லஷ்கர்-இ தொய்பாவினுடைய தலைவர்னா, அவரே சொல்லியிருக்காரு என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த இவ்வளோ பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதற்கான இறுதி காட்சிகளை மசூத் அசாத் சாரி அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் இறந்திருக்கிறான்றது அவரே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இறுதி ஊர்வலத்தை பார்த்தோம், அதில் பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டதை பார்த்தோம். நான் என்ன சொல்கிறேன், வரலாற்றில் எண்ணிக்காச்சு ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி இன்னொரு நியூக்ளியர் கண்ட்ரியில் நாட்டுக்குள்ளே புகுந்து இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்ததுக்கான சான்றுகள் இருக்கின்றதா? இரண்டாவது, ஆப்கானிஸ்தானுடைய முன்னாள் அதிபர் அமருல்லா சாலே அப்படின்றவர் ஒரு மிக நீண்ட பதிவு ஒன்று போட்டிருக்காரு. ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி எவ்வளோ துல்லியமான ஒரு தாக்குதல், எவ்வளோ மிக நேர்த்தியாக இந்திய அரசாங்கம் வந்து இந்த தாக்குதலை கையாண்டு அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு 7 பாயிண்ட்ஸ் அவர் மென்ஷன் பண்ணுறார். இதுவே பாகிஸ்தான் தாக்கியதாக சொல்லப்பட்டதில் எந்த உண்மையும் கிடையாது. அவர்கள் எதையுமே அச்சீவ் பண்ணல, முழுவதுமாக வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஆப்கானிஸ்தானுடைய முன்னாள் அதிபர் மிக தெளிவாக எழுதியிருக்கார். மூன்றாவது, ஐநாதன் சார் கேட்டார்ல, இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்காரு, நீங்கள் என்னத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆட்சியில் என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னேன். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை அபயன்ஸில் வைத்தது, அதாவது தற்காலிக தடை வைத்தது மட்டும் இல்லாமல், இதற்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தற்காலிக தடை வைத்திருக்க முடியாது. ஏனென்றால் அந்த நீரை பாதுகாப்பதற்கோ தேக்கி வைப்பதற்கோ அணைகளோ மற்ற ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸோ எதுவுமே நம்ம நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி 60 ஆண்டு இல்லை சார், இப்பயும் நம்மளோட குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு. 20% எவ்வளோ ஆரம்பித்திருக்கோம், ஒவ்வொரு மாகாணத்தில் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் கடந்த 10 ஆண்டுகளில். 4 பிக் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், உலகத்திலே பெரிய ப்ராஜெக்ட்ஸாக பக்கல் டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட், கிரு அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட், குவார் கீர்த்தை ஸ்டேஜ் 1, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 30,000 கோடி செலவு செய்து இதெல்லாம் செய்கிறதுனால என்ன ஆகுனா, அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் அவர்கள் நாட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி செயல்கள் செய்வதற்கு அவர்கள்கிட்டே எதிர்ப்பு வரும். அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயத்தை 10 ஆண்டுகளில் எவ்வளோ நேர்த்தியாக கையாண்டிருக்கிறோம். முதல்ல நான் சொல்கிறது, பஞ்சாப் மாகாணம் வந்து அந்த நாட்டினுடைய மிக மிக முக்கியமான முதன்மை மாகாணம். அந்த மாகாணத்தில் 5 தீவிரவாத முகாம்களை முழுவதுமாக அழித்திருக்கிறோம்னா, இதோட ஒரு வெற்றி இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு வேறு என்ன தேவைப்படும்? அதில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு இன்றைக்கி பாகிஸ்தானில் 11 ஏர்பேஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். பாகிஸ்தான் இன்டெல் ரிப்போர்ட் ஒன்று சர்வதேச ஊடகங்கள் வருது, ஒரு ஏர்பேஸ் முகாமில் மட்டும் 42 பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 11 முகாம்களில் 11 இராணுவ தளவாடங்களில் எவ்வளோ கொல்லப்பட்டிருக்காங்க, விமானப்படை தளவாடங்களில் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, இந்த 19 தீவிரவாத முகாம்களில் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா, ஃபார் சம் ரீசன்ஸ் நம்ம அதெல்லாம் வெளியே சொல்லாமல் இருக்கோம். நீங்கள் சொன்னீங்க அந்த நியூக்ளியர் அட்டாக்லாம் நடந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னைக்கு கேட்கும்போது நம்மளுடைய பிரதிநிதி என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிரானா ஹில்ஸில் நியூக்ளியர் பிளான்ட் இருக்குன்னு நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சர்க்காஸ்டிக்காக ஒரு பதில் சொல்கிறார். அப்போது சைக்கலாஜிக்கலாக பாகிஸ்தான் என்ற நாட்டை வந்து எவ்வளோ நம்ம தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம இந்திய நாட்டை நினச்சி நம்ம பெருமைப்படுறதை விட்டுட்டு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இது நடந்ததுனால அது நடந்துச்சா, அது பண்ணிட்டீங்களா அப்படின்னு நம்ம நாட்டை நம்மளே சிறுமைப்படுத்துவது நம்மளுக்கு ஏற்புடையதாக கிடையாது. முதல்ல நம்ம உங்களை பற்றி நான் சொல்ல, இனியன் ராபர்ட் அவர்கள் பேசுனதை பற்றி சொல்கிறேன். அதாவது இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணது உலகமே கொண்டாடுது. பாகிஸ்தான்காரங்க கூட இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் இவ்வளோ பேரை கொண்டுட்டோம், இவ்வளோ அழிப்பு செஞ்சுட்டோன்னு ஒரு வார்த்தை கூட அவங்களால பொய்க்கு கூட சொல்ல முடியல. ஏன்னா சொன்னா நீங்க ஆதாரத்தை கொடுக்கணும், எதை கொடுப்பீங்க? ஜெனரேட் பண்ணி ஏதாச்சும் போலியா வேணா கொடுக்கலாம். அப்போ நம்மள முதல்ல தற்காத்தது எவ்வளவு பெரிய 500 ட்ரோன்ஸ் வந்திருக்குங்க இந்தியாவை நோக்கி. ஒரு ட்ரோன் மக்கள் மேல விழுந்திருக்கா? 500 ட்ரோன் இல்ல, அதுல யாரும் சந்தேகத்தை எழுப்பல சார். சல்யூட் பண்றோம். சல்யூட் பண்ண இல்ல, எதுவுமே செய்யாம இப்படி பண்ணியிருக்க முடியுமா? முதல்ல
இன்னொரு நியூக்ளியர் கண்ட்ரியை போய் அட்டாக் பண்ணதுக்கான தைரியம் எங்கிருந்து வந்தது? பொலிட்டிக்கல் கிளாஸ்ல இருந்து தானே வந்தது. இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில இருந்து அந்த முடிவை எடுத்திருப்பாங்க? நிச்சயமா எடுத்திருக்க மாட்டாங்க. நீங்களே இல்ல, இப்போ கடந்த 2001 ஐயநாதன் சார் சொன்னார், 2001 2008 நம்ம நாடு தாக்குவதற்கு தயாராக இருந்தது, அமெரிக்கா வந்து மத்தியஸ்தம் பண்ணதால் தாக்கவில்லைன்னு ஐயநாதன் சார் தானே சொன்னாரு. இன்னைக்கு அமெரிக்கா இருக்கின்றது, ட்ரம்ப் இருக்காரு, மீறி நம்ம போய் தாக்கியிருக்கோம்னா நம்ம யாருக்குமே அடிப்படை இல்லை, நம்ம சுதந்திரமாக எவ்வளவு வலுவாக இருக்கும் இல்லையா? அதுதான் நான் கேட்கிறேன். புல்வாமாக்கு அப்புறம் இதே மாதிரி தான் பாகல்கோட்டை தாக்குனதை நம்ம கொண்டாடணும். ஆனால் அது பயங்கரவாதத்தினுடைய இன்னொரு தாக்குதலை தடுக்கவில்லை. இதை மட்டும் நினைப்பில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, நம்ம என்ன நிபந்தனைகளை வைக்க போகிறோம்? நம்ம ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்கோம் அப்படின்ற ஒரு சூழலில் இந்த சிந்து நதி நீர் விவகாரமோ இதெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு தருமா என்ன? சார், கண்டிப்பாக முக்கியமான நிபந்தனையாக தீவிரவாதத்தை எப்படி ஒழிப்பது, எப்படி அது வந்து பாகிஸ்தான் அதனுடைய தீவிரவாத செயல்களை தடுக்க போகிறது, இதுதான் ஒரு முக்கியமான நிபந்தனை பேச்சுவார்த்தையாக டிஜிஎம்ஓ தரப்பில் இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. இன்னும் சொல்ல போனா இந்த இது ஸ்ட்ரைக் முழுக்க இன்னும் முடியலைன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பிஃபோர் 26 நிமிஷம் முன்னாடி நம்ம பார்த்தோம் என்றால் ட்ரோன் ஆக்டிவிட்டி இன் சாம்பா பகுதிகளில் நடந்து சொல்றாங்க. பிளாக் அவுட் அந்த செய்திகள் வருது, ஏஎன்ஐலயும் இதுலயும் வந்திருக்காங்க, பிடிஐலயும் வருது. பட் அது எத்தனை வரைக்கும் எவ்வளவு கன்ஃபார்ம் ஆகுதா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அது நின்று போச்சு அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் அட்டாக் நின்றிருக்கு என்பது தெரியவில்லை. பாகிஸ்தான் கண்டிப்பாக, பாகிஸ்தானில் 2 விதமான ஆட்சி நடக்குது. ஒன்று பொலிட்டிக்கல் ரூல், அதுக்கப்புறம் அவங்களுடைய மிலிட்ரி. இருவருக்கும் நம்ம நாட்டை போல அந்த ஒரு கட்டமைப்பு அங்கே ரொம்ப கட்டுக்கோப்பான விஷயங்கள் கிடையாது. அதனால ரோக் ஸ்டேட்டாக மாறுவதற்கு உடனடியாக ஒரு இது உங்களுக்கு வந்து மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் எந்த அளவுக்கு முடிய போகுது, எவ்வளோ நாள் ஆக போகுது, இதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால தான் பிரதமரனுடைய பேச்சிலையும் உரையிலையும் சொல்லும் பொழுது ஆபரேஷன் சிந்தூரோட இந்த ஒரு அட்டாக்கை நாம் இப்போது நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று தான் சொன்னாரே தவிர சீஸ் ஃபயர் என்று சொல்லவில்லை. சீஸ் ஃபயர்னா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் முடிவுது. டீஎஸ்கலேஷன் ஆகி உங்களை ட்ரூப் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாம் பண்ணணும்ட்டு அதெல்லாம் இன்னும் நடக்கல. அதனால வந்து இது ரொம்ப ப்ரீமெச்சூர்டா இருக்கும். கண்டிப்பாக தீவிரவாத தாக்குதலை நிறுத்துவதுதான் முதன்மையாக ஒரு தீவிரவாதத்தினுடைய நாதத்தை அங்க வந்து பாகிஸ்தான் ஒடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருக்கும். மற்றபடி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி எல்லாம் ஏற்கனவே இன்றைக்கு பிரதமர் சொல்லிட்டார், அது சஸ்பெண்ட் ஆனதா தான் இருக்கு, அதெல்லாம் ரிவோக் பண்ணப்படவில்லை என்று. அதெல்லாம் ஃபர்தர் பேச்சுவார்த்தைக்கு வரும். ஆனா அந்த பேச்சுவார்த்தையை நடக்க வேண்டும் என்பதற்கு முக்கியமான விஷயம், சில விஷயங்கள் பிரதமர் சொல்லியிருக்கார். ரத்தமும் தண்ணீரும் ஒரு சேர ஓட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்க வந்து தீவிரவாதத்தை நிறுத்தும் வரைக்கும் மற்ற எந்த பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை என்பதையும் சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக பேச வேண்டியது தீவிரவாதத்தை நிறுத்துவதும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பற்றியும் ஒண்டிதான், மற்றபடி வேற எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை என்பதையும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறதுல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து இந்த ஒரு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக உலகுக்கு என்ன சொல்லியிருக்கு 2-3 விஷயங்களையும் சேர்த்து பார்க்கணும். அன்டோல்டு, அதாவது பப்ளிக்கா பேசப்படாது. என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, நம் நெய்பரிங் நாடுகள் அவர்களுக்கும் இதனுடைய ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சைனானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் 80% ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு பாகிஸ்தான்ல இருப்பது சைனானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதனை நாம் முறியடிக்க முடியும் என்பதை நாம் காமிச்சிருக்கோம். அது வந்து அப்ப சைனாவுக்கு உண்டான அவர்களுக்கு இருக்கக்கூடிய, அவர்கள் மேபி இன்னும் பெட்டர் இது வந்து எக்ஸ்போர்ட் இது கொடுக்காம இருந்திருக்கலாம். பட் அதனை முறியடிக்கக்கூடிய திறமை நம்மள்ட்ட இருக்கு என்பது. பங்களாதேஷுக்கு இந்த அளவுக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அளவுக்கு ஆர்மமெண்ட்ஸ் கிடையாது, அம்யூனிஷன் கிடையாது. ஸோ அவர்களும் வந்து அடங்கி இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். உலகிற்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஈவன் நம் நாட்டிலே பலருக்கும் சொல்றேன், நம்ம எல்லாருமே சொல்றோம், என்னையும் உட்பட, இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய கேப்பபிலிட்டி இருக்கு என்பதை நாம் பார்த்ததில்லை. ஏர் டிஃபென்ஸில் ஆகட்டும், இந்த மாதிரியான வந்து ஒரு தாக்குதலை ஆகட்டும், நம்ம பழைய ஆகாஷ் டெஸ்ட் இது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பத்தி படிச்சிருக்கோம், பிரம்மோஸ் ஏவுகணையை பற்றிலாம் படிச்சிருக்கோமே தவிர, இன்றைக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் பேட்டில் டெஸ்டட் சிஸ்டம் என்று பார்த்தால் இந்தியாவினுடைய ஆகாஷ் சிஸ்டம் தான்.
ஈவன் அயர்ன் டோம், இஸ்ரேலினுடைய அயர்ன் டோமும் பிரீச் பண்ணப்பட்டது. S-400 உக்ரைனில் வந்து பல இடங்கள்ல வந்து பிரீச் பண்ணியிருக்காங்க. அது லோ ஃபிளையிங் இதுல, அதாவது பிகாஸ் S-400 இஸ் ஃபார் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்க்காக, அது லோ ஃபிளையிங் இது மூலமா தகர்க்கப்பட்டிருக்கு. நாம் அப்கிரேட் பண்ணப்பட்ட L-70 போன்ற ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸை நம்ம வந்து அப்கிரேட் பண்ணி மிக குறுகிய செலவில், சிறிய செலவில் நாம் வந்து இந்த ட்ரோன் தாக்குதல் எல்லாம் எதிர்கொண்டு இருக்கிறோம். நாமும் அதே மாதிரி ஒரு ட்ரோன் தாக்குதலையும் செய்திருக்கிறோம். இது தற்கொலை ட்ரோன்கள் நாம உருவாக்கி நம்ம அதை உபயோகப்படுத்திருக்கோம். அப்கோர்ஸ் இஸ்ரேலினுடைய இதற்கு இந்தியாவுடைய ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு. இதெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் வந்து பல ஆண்டுகளாக, பிரம்மோஸ்ல 30-35 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம். இது வந்து இந்த நேற்று முன்தினம் நடக்கவில்லை. இது வந்து இந்தியா இவ்வளவு பெரிய அளவுல ஒரு மிலிட்டரி சூப்பர் பவராக மாறி இருக்கிறது என்பதை தான் பார்க்கிறோம். அப்போ பாகிஸ்தானுக்கு இந்த பதிலடி கொடுக்கப்பட்ட போது, பேச்சுவார்த்தைக்கு வரும்போது எப்ப இருந்தாலும் வல்லான் வகுத்ததே சட்டம்ன்ற மாதிரி அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய கட்டாயத்துல தான் இருப்பாங்க. ஓகே திரு இனியன், பல வகைகளில் இன்றைக்கி நம்ம நிர்பந்தப்படுத்தியிருக்கோம். சிந்து நதி நீரை நிறுத்தியிருக்கதா இருக்கட்டும், இன்னும் சொல்லணும்னா இந்த கிரானா ஹில்ஸில் அடித்த அடி, இது எல்லாமே பாகிஸ்தான் இனிமே இந்தியா கிட்ட இந்தியா சொல்லுவதை தான் கேட்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு தானே பார்க்கணும்.